கழுகுகளையே தாக்கக்கூடிய ஒரே எதிரி யாருன்னா காகங்கள் தான். இது என்ன பண்ணுனா, கழுகினுடைய முதுகில் அமர்ந்து கொண்டு அதன் கழுத்தை கொத்தி சாப்பிடுமாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கழுகு செய்யக்கூடிய ஒரே விஷயம் காகத்தை அட்டாக் பண்ணுறது கிடையாது. காகம் செல்ல முடியாத உயரமான இடத்திற்கு கழுகு பறந்து செல்லுமா. அது மேலே பறக்க பறக்க இந்த காகத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால கொத்த முடியாது. அதனால கழுகின் மேல் அமரவும் முடியாது. ஆகவே அது கீழே விழுது அப்படியே பறந்து போயிருமா. ஸோ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வளர வேண்டும் என்று சொல்லி உயர உயர போகும்போது மற்றவர்களால் தாக்கப்படுகிறோம். மற்றவர்களுடைய கேலி பரியாசங்களினால இன்னும் பல காரியங்களினால தாக்கப்படும் போது நாம் எப்படி உயர போகிறோன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த விஷயத்தில் காட் ஒரு பெரிய மூவ் பண்ணுவாங்க. காட் இஸ் வித் மீ, காட் இஸ் இன் மீ, காட் இஸ் ஃபார் மீன்னு சொல்லி கர்த்தர் மேல் நம் முழு பாரத்தையும் வைத்து அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம புது பலன் பெற்று கழுகுகளைப் போல எழுந்தருளுவோம். அப்படி நம்ம உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு பறக்கும்போது நம்மை சுற்றி வந்த காகங்கள், முதுகின் மேல் அமர்ந்த காகங்கள், கழுத்தில் கொத்தின காகங்கள், நம்மை விழவைக்கும்படியாக வந்த சூழ்நிலைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஸோ நம் கண்கள் உன்னதத்தை நோக்கி உன்னதமான தேவனை நோக்கி அவருக்கே காத்திருந்து செயல்படுவோம். நமக்கு விரோதமாய் வருகிறவைகள் வாய்க்காமலே போகும். காட் பிளஸ் யூ.